அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க இந்த 91ஆம் சங்கீதத்தில் ஆண்டவர் சொன்னது உண்மைன்னு? அவ்வளோதானா? ஆண்டவர் சொன்னதுதான். உன்னதமான மறைவுக்கு சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குவான். இரவில் உண்டாகும் பயங்கரம், பகலில் பறக்க அம்பு, இருளில் நடமாடும் கொள்ளை நோய், யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. இதெல்லாம் ஒரு ஆண்டவருக்குள்ள இருக்கிற பிள்ளைக்கு ஆண்டவர் கொடுக்குற பாதுகாப்பு. இதை மீறி எனக்கு அது வச்சுட்டாங்க இது வச்சுட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் ஆண்டவரை நம்பலேன்னு அர்த்தம். அல்லேலூயா. இங்கே இருங்க, என் தலைமுடியை தாரேங்க, என் தலைமுடியை நான் தாரேன். யாராச்சும் போய் இந்த உலகத்திலே பெரிய செய்வனை வைக்கிறவன் போய் கொடுங்க என் தலைமுடியை. அவன் வச்சா அவன் என்ன செஞ்சிடான்? செத்தையான். என்னை தொட்டா ஏன்னா எனக்கு வைக்கலங்க, அவன் யாருக்கு வைக்கிறான்? ஆண்டவருக்கு வைக்கிறான். இதில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க நம்ம ஊர்லலாம், சாமியை கண்ணை கட்டிட்டு வச்சிருவாங்கண்ணா. ஆனால் இவரை கண்ணை கட்ட முடியாது. ஏன்னா இஸ்ரவேலை காக்கிற தேவன் தூங்குவதும் இல்லை. அவர் தூங்குனா தானே நீ வைக்க முடியும், உறங்குனா தானே வைக்க முடியும். அப்போ இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் ஆண்டவருக்குள்ள ஒரு நம்ம பலப்படணும். கழிப்பே தாண்டினாலும் நீ கவலைப்படக்கூடாது. அல்லேலூயா. கழிப்பு, கழிப்பு நீ தாண்டிட்ட, நீ எது கவலைப்படுற? அது பட்டவத்தில் உப்பு வச்சிருக்காங்க, நீ ஏன் கவலைப்படுற? ஆண்டவர் உன் கூட இருங்க. நான்லாம் கழிப்பை எத்தி விட்டுட்டு தான் போயிருக்கேன். கழிப்பெல்லாம் ரோட்டில் போயில எத்திட்டு தான் போவேன். எதுவுமே இருக்காதுங்க. ஆண்டவருக்குள்ள ஒரு மனுஷன் ஆண்டவருக்குள்ள வரும்போது அவன் உன்னதமான மறைவில் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். ஒரு வெளிநாட்டில் ஒரு பெரிய மந்திரவாதி அவர் வச்சார்னா, அப்போ அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் பின்காலில் ரசிக்கப்பட்டு தன்னுடைய புத்தகத்தில் எழுதுவார், நாங்கள்லாம் யாருக்குனாலும் ஈஸியாக செய்வனை வச்சுருவோம், ஆனால் எங்களுக்கு வைக்க முடியாத ஒரு நபர் யாருன்னு கேட்டிங்கன்னா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சர்ச்சுக்கு போகிற மக்களுக்கு எங்களுக்கு வைக்கவே முடியாது. நிறைய பேர் எங்களுக்கு வச்சு கொடுங்கன்னு கேட்பாங்க. நாங்கள் எவ்வளோதான் முயற்சி பண்ணாலும் இயேசு அதை தடுப்பார். அல்லேலூயா. நாங்கள் அதனால் அவங்களுக்கு வைக்கவே முடியாது, அவங்களுக்கு நாங்கள் நினச்சா கூட வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய புத்தகத்தில் டால்வின் மோசஸ் என்று ரட்சிக்கப்பட்டு பெரிய மந்திரவாதி, அமெரிக்காவில் சூனியங்களை பேர் போனவர், ஒரு குடும்பத்தை நினச்சா 10 நாளில் அந்த குடும்பத்தை அழிக்கிற வல்லமை பிசாசலாக வச்சுருந்தவர். அவர் எழுதுறாரு, நாங்கள் நினச்சா கூட தேவனுடைய பிள்ளைகளை தொட முடியாது. அல்லேலூயா. அதாங்க உலகத்தின் இருக்கிற உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். ஆமாம், பாடுவோமா? உன்னதமானவரே உயர் மறைவில் இருக்கிறவர், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே, சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் செட்டையிங்கில் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையிங்கில் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்திற்கு பகலில் பறக்கும் அம்புக்கு, இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் செட்டையிங்கில் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையிங்கில் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 1000-10,000 பேர்கள் என் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலமும் என்னை அணுகிடாதே. என் தேவன் என் தாவரமே, அது ஒரு காலமும் என்னை அணுகிடாதே. என் தேவன் என் தாவரமே, அவர் செட்டையிங்கில் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையிங்கில் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவன் முன்னடைக்கலமே, ஒரு பொல்லாப்பும் நன்மை சேருமோ? ஒரு வாதையும் என் கூடாரத்தையே அணுகாமலே
அடைக்கலம், அவரே எங்களுக்கு கோட்டை, அவரே பாதுகாக்கிற தேவன். செட்டையின் கீழ் அடைக்கலம் புக வேண்டாம், சிறகுகளால் மூடுவார். ஆபத்திலும் அவரை நோக்கி கூப்பிடும் வேளையில என்னை தப்புவித்து முற்றும் ரட்சிப்பாரே, என் ஆத்துமா நேசரவர். என்னை தப்புவித்து முற்றும் ரட்சிப்பாரே, என் ஆத்துமா நேசரவர். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புக வைத்தார், சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அல்லேலூயா. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்துல படுத்திருக்கும் போது பீலையாம பாலாக்கு ராஜா கூப்பிட்டுட்டு வரான். ஏன்னா பாலாக்குக்கு தெரியும் இந்த ஜனங்களோட யுத்தம் பண்ணி நம்ம ஜெயிக்க முடியாது. ஏன்னா அவங்களோடு ஒரு தேவன் இருக்கிறார், ஒரு வல்லமை உள்ள கடவுள் இருக்கிறார் என்று சொல்லி. இந்த பாலாக்கு யாருன்னு கேட்டிங்கன்னா பில்லி சூனியம் செய்வனில் பேர் போனவன். அவனை கூட்டு வந்து பாலாக்கு இரவு நேரத்தில் கூட்டு வந்து ஒரு மலை மேலே நிப்பாட்டி உள்ள ஜனங்களெல்லாம் காட்டுறான். இந்த ஜனங்களுக்கு வந்து நீ ஒரு சூனியம் செஞ்சிரு, இந்த ஜனங்களுக்கு நீ கைகால் விளங்காமல் போயிட்டாங்கன்னா ஈஸியாக நான் ஜெயிச்சிருவேன்னு சொன்னோன்னே பீலையாம் என்ன சொன்னியா? என்னங்க சொன்னியா? இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, யாக்கோப்புக்கு விரோதமான பாலாக்கு, நீ தப்பு கணக்கு போடுற பாலாக்கு, இந்த ஜனங்களோடு கர்த்தர் இருக்கிறாரு, அந்த ஜனங்களுக்கு விரோதமாக நான் என்ன பண்ண முடியாது, எதுவும் பண்ண முடியாது. ஆண்டவருடைய பீலையாமுடைய கண்ணை திறந்து பார்க்கையில் இயேசு கிறிஸ்து பட்டயத்தோடு நிற்கிறாராம். அதை பார்த்து பீலையாம் பயந்து போயிட்டான் பாருங்க. அல்லேலூயா. அதை தான் இங்கே போட்டிருக்கு, என் வழிகளெல்லாம் உன்னை காத்திட தூதர்களை என்ன பண்ணுவாராம், காத்திடுவார். பாரு, 1000 என் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் என்னை அணுகிடாது. பாடுவோமா? 1000 பேர்கள் என் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே, உன் தேவன் தாவரமே. அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே, உன் தேவன் தாவரமே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புக வைத்தார், சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புக வைத்தார், சிறகுகளால் மூடுவார். அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பு முன்னே சேருமோ, ஒரு வாதையையும் உன் கூடாரத்தை அணுகாமலே காத்திடுவார். ஒரு வாதையும் என் கூடாரத்தை அணுகாமலே காத்திடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புக வைத்தார், சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புக வைத்தார், சிறகுகளால் மூடுவார். சிங்கத்து மேல் நடந்து வலு சர்ப்பத்தையும் மிதித்து அவர் நாமத்தை நான் முற்றும் நம்பினதா உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நான் முற்றும் நம்பினதா உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புக வைத்தார், சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புக வைத்தார், சிறகுகளால் மூடுவார். இரத்த இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன, என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு
ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். ஏனெனில் அவர் அவனை நோக்கி, அசுத்த ஆவியே, இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லியிருந்தார். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன், நாங்கள் அநேகராய் இருக்கிறபடியால் என் பேர் லேகியோன் என்று சொல்லி தங்களை அந்த திசையிலிருந்து துரத்தி விடாதபடி அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அப்பொழுது அவ்விடத்திலிருந்து மலையருகே அநேக பன்றிகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த பிசாசுகள் எல்லாம் அவரை நோக்கி, பன்றிகளுக்குள்ளே போகும்படி அவைகளுக்குள்ளே எங்களை அனுப்பும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. இயேசு அவைகளுக்கு உத்தரவு கொடுத்தவுடனே அசுத்த ஆவிகள் புறப்பட்டு பன்றிகளுக்குள்ளே போயின. உடனே ஏறக்குறைய 2000 பன்றிகளுக்குள்ளே அந்த கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து ஓடி கடலிலே பாய்ந்து கடலிலே அமிழ்ந்து மாண்டது. பன்றிகளை மேய்த்தவர்கள் ஓடி இதை பட்டணத்திலும் சுற்றுப்புறங்களிலும் அறிவித்தார்கள். அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவினிடத்தில் வந்து, லேகியனாகிய பிசாசு பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையிலுள்ள கதரேனருடைய நாட்டிற்கு வந்தார்கள். அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியில ஒரு மனுஷன் பிரேத கல்லறையிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். இங்க பாருங்க, இயேசு கிறிஸ்து முதலாக ஒரு புறஜாதியுடைய பட்டணத்துக்கு போகிறார். இயேசு கிறிஸ்து யூதர்கள் அல்லாத, அவருடைய சொந்த ஜனங்கள் அல்லாத வேறு நாட்டுக்கு, இப்போது புறஜாதிகள் வாழக்கூடிய ஒரு பட்டணத்துக்கு முதலாக இந்த கதருடைய நாட்டுக்கு தான் போகிறார். அங்கே போகும்போது அந்த பட்டணத்தாருடைய குழல் தொழில் என்னன்னு கேட்டிங்கன்னா பன்றி மேய்ப்பது. அந்த பட்டணத்தாருடைய குழல் தொழில் என்னது? பன்றி மேய்ப்பது. ஆனால் யூதர்களுக்கு பன்றி ஆகாது, பன்றியை தொடக்கூடாது, புசிக்கக்கூடாது, நியாயப்பிரமாண கட்டளை. இப்போ இயேசு கிறிஸ்து அந்த பட்டணத்துக்கு அங்கே போகிறார். போகிறது சாதாரண காரியமில்ல. ஒரு படகை எடுத்து இரவெல்லாம் பிரயாணம் செய்து அந்த கதருடைய நாட்டுக்கு அங்கே எல்லையில் இறங்குறார். அப்படி இறங்கி அவர் இருக்கும்போது அங்கே ஒரு மனுஷன் வருகிறார். 2 வாசிங்களேன். அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியில ஒரு மனுஷன் பிரேத கல்லறைகளில் இருந்து அவருக்கு எதிராக வந்தான். இயேசு கிறிஸ்து வரையிலே அந்த மனுஷன் இறங்கி வந்துட்டான். இறங்கி வந்தவனே இப்போ இயேசு கிறிஸ்து அவனுடைய குடியிருப்பு கல்லறை அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இயேசு கிறிஸ்து அவனை பார்த்துட்டு அவனை கேட்குறாரு. அப்பொழுது அவன் நோக்கி 9 வாசிங்களேன். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, உன் பெயர் என்னவென்று இயேசு கேட்குறாரு. உன் பேர் என்னன்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த மனுஷனுக்குள்ள இருக்கிற அந்த மனுஷன் பேச கிடையாது, அவனுக்குள்ள இருக்கிற அந்த ஆவிகள் பேசுது. என்ன பேசுது? அதற்கு அவன், நாங்கள் அநேகராய் இருக்கிறபடியால் எங்கள் பேர் லேகியால் என்று சொல்லி லேகியோன் என்று சொல்லி தங்களை போதும். இப்போ ஒரு ஆள் இல்லை, 2 ஆள் இல்லை, அந்த மனுஷனுக்குள்ள இருக்கிற ஆவி அநேக பேராக இருக்கிறனால அது என்ன சொல்லுச்சு? எங்கள் பேர் என்னது? லேகியோன் என்று சொல்லுகிறது. பிசாசு பேசுமா அப்படின்னு கேட்டால் சில நேரத்தில் பேச வைக்கணும். பிசாசை எந்த நேரத்தில் பேச வைக்கணும், எந்த நேரத்தில் அது வாயை கட்டணும்னு ஒரு ஊழியக்காரனுக்கு தெரிஞ்சிருக்கணும். எல்லா நேரத்திலும் அதை பேச விடக்கூடாது. அவன் பொய்க்கு பிதாவும் எப்படி இருக்கானா? பொய் சொல்ல பிதாவாக இருக்கிறானா? பொய்க்கு, அதாவது உண்மைக்கு பிதா யாருங்க? இயேசு கிறிஸ்து. இவன் யாரு? பொய்க்கு பிதாவா? பார்த்தீங்களா? பொய்க்குனே ஒரு பிதா. அப்போ பொய் சொல்கிறாங்களா யாரு? பிசாசு கிடையாதுங்க, அவனுடைய பிள்ளைகளாக மாறுறாங்க. அதாவது வாழ்க்கையில் பொய்யை சொல்லலாம், பொய்யே என்ன பண்ணிடக்கூடாது. இப்போ நாங்கள் சில நேரங்களில் ஒரு சில பொய்கள்லாம் சொல்ல வேண்டி இருக்குது. அது சில சந்தர்ப்பத்துக்கு. இயேசு கிறிஸ்து சொன்னாரா, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்று சொல்லுங்கள். இப்போ ஒருத்தனை சொல்கிறேன், பொய் எதுக்கு சொல்லணும்னு சொல்கிறேன். இப்போ ஒருத்தனை குத்துறதுக்கு ஒருத்தர் ஓடியாராங்க, ஒரு 5 பேர் துரத்திட்டு வராங்க. அவன் தலை தெரிச்சு ஓடியாந்து உங்ககிட்ட, ஐயா நாங்கள் ஒளிஞ்சிக்கிறேன், உங்கள் வீட்டுக்கு பின்னாடி யாருன்னு கேட்டால் அவங்க சொல்லிடுறாங்கன்னு சொல்லி இருக்கிறப்ப 5 பேர் வராங்க. இங்கே ஒருத்தனை பார்த்தீங்களான்னு உங்கள்கிட்ட கேட்குறாங்க. அப்போ நீங்கள் இயேசு கிறிஸ்து மாதிரி, நான் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை நான் உண்மையை தான் சொல்லுவேன்னு சொல்லி, ஐயா இந்த பின்னாடி ஐயா ஒருத்தர் ஒளிஞ்சிருக்கான்னு சொன்னால் உங்கள் முன்னாடி அவனை என்ன பண்ணுவாங்க? குத்தினா அந்த கொலைக்கு யார் காரணமாயிருங்க? புரியுதா? உண்மையை சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லணும். புரியுதா புரியலையா உங்களுக்கு நான் சொல்கிறது? பொய் எல்லா நேரத்திலும் பொய் சொல்லக்கூடாது. சில பேர் வண்டியில் வந்துக்கிட்டே இருப்பாங்க, எங்கே பிரதர் வாரீங்க? அப்போ தான் வீட்டிலே இருப்பாங்க. இந்த வந்துக்கிட்டே இருக்கேன், பக்கத்தில் வந்துக்கிட்டே இருக்கேன் சொல்லி 1 மணி நேரம் ஆயிருங்க. இது பொய். அப்போ பாருங்க, எங்கே இருக்கு தெரியா?
சரி, இப்போ அப்போ எந்த நேரத்தில் எதை செய்யணும் அது இன்னொரு நாள் பார்ப்போம். நம்ம இந்த சப்ஜெக்டுக்குள்ளே வருவோம். பொய்க்கு பிதா யாருங்க? பிசாசு. பிசாசு. உண்மைக்கு பிதா யாரு? இயேசு கிறிஸ்து. உண்மை உள்ள மனிதனே பரிபூர்ண சொல்லுங்க, நீங்க தான் ஆசீர்வாதங்களை சொல்லணும். பெறுவார். பரிபூர்ண ஆசீர்வாதம். பொய் உள்ள மனிதன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏச்சும் பொய் நாவு கர்த்தருக்கு அருவருப்பு. நான் சில விதத்தில் பார்ப்பேன், இல்லாததை இருக்கிற மாதிரி சொல்கிற ஒரு சில பேரில் அன்னைக்கு தேடி பார்த்தாலும் காணாமல் போயிடுவாங்க. அவன் வாழ்க்கை வந்து நல்லாவும் போகாதுங்க. அதாவது இல்லாததை, ஒரு குடும்பத்தில் நடக்காததை நடக்கிற மாதிரி வந்து என்கிட்ட சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து இவங்க போய் நேராக கிச்சனுக்குள்ளே போய் இவங்க போய் அவங்க கூட அவங்க கூட ஒன்றா இருந்த மாதிரி அந்த குடும்பத்தில் சொல்லுவாங்க. இப்படிலாம் இருக்க பாருங்கள் அந்த பொய் நாவு. சரி, இப்போ மெசேஜுக்குள்ளே வரும். அப்போ பிசாசை பேச வைக்கணும். எங்கே பேச வைக்கணும்? அதுக்கு தான் வரங்களில் இருக்குது. 9 வரங்களில் ஒரு வரம் என்னன்னு, பிசாசுகளை துரத்துகிற வரம் இருக்கு. அந்த வரத்தை பெறணும். ஆண்டவர் சொன்னார், என் நாமத்தினாலே நீங்கள் கையில் வைத்தா பிசாசுகள் என்ன பண்ணிடும்? ஓடிடும். அது உண்மைதான். எல்லா பிசாசும் ஓடாது. நீங்கள் போய் இயேசுவின் நாமத்தில் கை வச்சா சில பிசாசுகள் ஓடும். எப்படிப்பட்ட பிசாசு? லேசானது. பிசாசுகளை நிறையா வல்லம் இருக்குது, உங்களுக்கு தெரியுமா? அதனால தான் இயேசு சொன்னா, இந்த ஜாதி வகை பிசாசு ஜெபத்தினாலும் என்னங்க சொல்லுங்க, வசனத்தை சொல்லுங்க, படிக்கிறீங்களா இல்லையா? சொல்லுங்க. ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி ஓடாது. சில பிசாசு போகாது. உங்ககிட்ட உபவாசம் இருக்கணும், நல்ல ஜெப ஆவி இருக்கணும். இருக்கிறப்ப கை வச்சா அது நிற்கவே முடியாது, ஓடிடும். எல்லா பிசாசும் இயேசு நாமத்தை நாங்கள் ஆரம்பத்தில் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா, இயேசு நாமத்தில் கை வச்சா பிசாசு போயிருன்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் நாங்கள் கற்றுக்கொண்டோம், சில ஜாதி வகை பிசாசுன்னு இருக்குது. பிசாசுல பல ரகம் இருக்குது. அப்போ பாருங்க, இவன் பேர் என்னன்னு கேட்குறான். உடனே என்ன சொன்னியா? லேகியோ. நாங்கள் அநேகர பேராக எங்கள் பேர் என்ன பேர்? லேகியன்னா என்னதுங்க? என்ன அர்த்தம்? அந்த பேருக்கு என்ன அர்த்தம்னா, ரோமர் படையில் ஜோஜர் இருப்பாருங்க, அந்த படையில் வீரர்கள் இருப்பாங்க. அவங்க ஒரு எண்ணிக்கை இருப்பாங்க. அந்த எண்ணிக்கைக்கு பேர் வந்து லேகியன்னு சொல்லுவாங்க. எனக்கு குழம்புது. 6000 பேரை சேர்ந்தது ஒரு லேகியன்னு சொல்லுவாங்க. எத்தனை பேரா சேர்ந்தது? 6000 நபர்களை கொண்டது ஒரு லேகியன்னு சொல்லுவாங்க. இப்போ ரோமர்கிட்ட கேட்பாங்க, உங்ககிட்ட எத்தனை படம் இருக்குன்னு கேட்பாங்க. எங்ககிட்ட 5 லேகியன் படம் இருக்குது, 6 லேகியன் இருக்குது. நான் சொல்கிறேன், ஒரு லேகியனுக்கு எத்தனை பேர்? 5 லேகியனுக்கு எத்தனை பேர்? 30,000 பேர். 30,000 பேர். கரெக்டாக கணக்கு சொல்லிட்டீங்க. 30,000 பேர். பிரித்து சொல்ல மாட்டாங்க. எங்கிட்ட 30,000 பேர் சிப்பாய்கள் இருக்காங்க, எங்கிட்ட 30,000 பேர் இராணுவ வீரர், அப்படி சொல்ல மாட்டாங்க. எங்கிட்ட 5 லேகியன் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு லேகியனுக்கு எத்தனை பேர்? அப்போ இந்த மனுஷனுக்கு எத்தனை பிசாசு இருந்துச்சு? 6000 பிசாசு இருந்துச்சு. ஒரு பிசாசு வந்தாலே வாழ்க்கை தாங்காது, நாரி போகும். ஒரு பிசாசு உள்ளே இருந்தாலே படாதப்படுத்தும். இந்த மனுஷனுக்கு எத்தனை பிசாசு இருந்துச்சுன்னா 6000 பிசாசு. அவன் நிலைமை யோசித்து பார்த்தீங்களா? அவன் எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பான், எவன் அந்த 6000 பிசாசு பாடுபடுத்தி இருக்கும் பாருங்க. 6000 பிசாசு ஒரு மனுஷனுக்குள்ளே இருந்தா, அதனால தான் அவன் வீட்டை விட்டு ஓடி போய் ட்ரெஸ்ஸு கூட இல்லாமல், தாடி வளர்த்து முடியெல்லாம் வெட்டாமல், கல்லறையில் அந்த வசனத்தை பாருங்க. அவனுடைய குடியிருப்பு எங்கே இருந்துச்சா? 3ல் போட்டிருக்கு. அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலும். அவனை சங்கிலினாலும் கூட என்ன பண்ண முடியலையா? கட்ட முடியலையா? ஒருத்தன் கூட. வீட்டில் இருந்தப்ப படாத பாடுபட்டாங்க மனைவி பிள்ளைகள்லாம். இந்த பிசாசு இருக்கிறப்ப அந்த வீட்டுக்குள்ள அலங்கோலம் ஆக்கினோடனே இவனை பற்றி விட்டுட்டாங்க. இவன் போய் நேர கல்லறையில் போய் அநேக நாட்கள் குடியிருக்கிறான். பாருங்க, 6000 பிசாசுகள் இருக்கிறப்ப. சரி, இப்போ இந்த 6000 பிசாசு ஒரு மனுஷனுக்குள்ள டக்குன்னு வந்துருச்சா அப்படின்னு கேட்டால் கிடையாது. 6000 பிசாசும் உடனே வர கிடையாது. ஒரே நேரத்தில் 6000 பிசாசு வரல. ஒரு பிசாசு வந்துச்சு, அப்புறம் அந்த பிசாசு வந்து கொஞ்சம் இருந்தவனே அடுத்த பிசாசை கூப்பிட்டுச்சு. இப்படியே சேர்ந்தது தான் அவனுக்குள்ள எத்தனை பேர்? 6000 பேர். சரி, இந்த 6000 பிசாசு வர்றதுக்கு என்னங்க காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவனுக்குள்ள தேவனை தேடுகிற ஒரு உணர்வு கிடையாது, ஒரு பரிசுத்தம் கிடையாது, கடவுளுக்காக வாழணும் அந்த எண்ணம் கிடையாது. இவன் எதெல்லாம் கண் போன போக்கில் பாவத்தை செஞ்சு கண்ணுக்கு என்னென்னலாம் மகிழ்ச்சியாக தந்துச்சு இதெல்லாம் செஞ்சு பிசாசுகள் வந்து உட்கார்ந்து கொண்டுச்சு.
அல்லேலூயா. அதனால வேதம் சொல்லுது, பிசாசுக்கு நீங்க என்ன கொடுக்காதீங்க, இடம் இடம் கொடுக்காதீங்க. பிசாசு ஒரு மனிதனுக்குள்ள டக்குலாம் வர முடியாதுங்க. நீங்க இடம் கொடுத்தாதான் வர முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால வேதம் சொல்லுது, பிசாசுக்கு என்ன பண்ணாதீங்க, இடம் கொடுக்காத. நீ இடம் கொடுத்தேனா அவன் வீட்டுக்குள்ள, அவன் சரீரமா வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துக்கிருவான். அவன் வந்து உட்காரது மட்டுமல்ல, மற்ற பிசாசுகளையும் கூப்பிடாங்க. வசந்த வாசிங்களேன், இயேசுவே சொன்னாரு, வாசிங்க மத்தேயு 26 வாசிங்களேன், 26 மத்தேயு 26 40 வாசிங்க. விட்டு போறாது. எத்தனாவது வசனம்பா? 12:43. அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது, பாருங்க, இவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் வாங்கப்பட்டவர்களை கொடுத்து சொல்லுது. ஆண்டவர் சொல்றாரு, அசுத்தாவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது, வறண்ட இப்ப இலங்கை பாருங்க வந்துடுறாங்க, இயேசுவை ஏத்துக்கொள்றாங்க, கையை வச்ச உடனே பிசாசு என்ன போயிருது, ஓடி போயிருது. அந்த ஓடி போன பிசாசு என்ன பண்ணும், அதை தான் இங்க இயேசு சொல்றாரு. வாசிங்களேன். வறண்ட இடங்களில் அலைந்து வறண்ட இடங்களிலே அலைந்து திரிந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல், இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த எந்த வீட்டுக்கு திரும்பி போவேன் பாருங்க. என்று சொல்லி, இந்த பிசாசு என்ன செய்யுமா, இந்த போன பிசாசு அது தேடி பார்க்குமா எங்கிட்ட. ஏன்னா அந்த பிசாசு ஆவியா இருக்கறனால அது ஒரு சரீரத்துக்குள்ள, நல்லா கேளுங்களேன், வசனத்தை கேளுங்க. அது ஒரு சரீரத்தில் குடியிருக்கணும். குடியிருக்க அது அப்படிதான் குடியிருக்க முடியும். ஒரு ஆவிக்கு சரீரத்தில், ஒரு வீட்டில், அதுக்கு வீடு வந்து இந்த சரீரம் தான். மனுஷனுடைய சரீரத்தில் குடியிருக்கும். மற்றபடி அது குடியிருக்க வெளியில் அப்படி அலைந்து தெரியாது. அப்போ இந்த போன ஆவி, ஒருத்தவங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அந்த ஆவி வெளியே போகுது. அந்த போன ஆவி என்ன பண்ணும்னா, இளைப்பாறுகள் இல்லாமல் அலையுமா. எந்த வீட்டுக்குள்ளே போகலாம் பார்த்தா ஏற்கனவே எல்லா வீட்டுக்குள்ளே என்ன இருக்குமா, எல்லாம் இருக்கும். பிசாசு அங்கே ஏற்கனவே எல்லா வீட்லையும் குடி இருக்குமா. அப்போ இது பார்க்குமா, எந்த வீட்டுக்குள்ளாடா போகிறதுன்னு பார்க்குமா. அதனால தான் அதெல்லாம் சொல்லக்கூடாது, வேற எது. அப்போ போய்கிட்டு இருக்கல பார்க்குமா, இப்போ ஒரு முடிவு எடுக்குமா, நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன். திரும்பி வந்து பார்க்குமா. இப்போ ரட்சிக்கப்பட்டு இந்த ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைகள் வேதம் படிக்காம செபிக்காம அவங்க அப்படியே வாழ்க்கையில எம்டியா இருந்தா, அதுக்கப்புறம் சொல்லுது அவங்க வீடு எப்படி இருக்குமா, வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு திரும்பி போய் தன் வேறு 7 ஆவிகள், பாருங்க எப்படி இருக்குமா, வெறுமையாகவும். வெறுமைனா என்னதுங்க, ஜெபம் இல்லாம பைபிள் படிக்காம இருந்தா அந்த வீடு எப்படி இருக்குமா, வெறுமையா இருக்கும். அந்த பிசாசு போயிருச்சுங்க, ஆண்டவர் விடுதலை கொடுத்துட்டாரு. அந்த வீடு ஜெபம் இல்லாம வேத வாசிக்காம இருந்தா எப்படி இருக்கும், வெறுமையா இருக்குமா. அதுக்கப்புறம் வாசிங்களேன், திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத ஆவி வந்து பாக்குமா, ஆஹா இவன் எதுவுமே செய்ய மாட்டேங்கிறான், சூப்பரா பூந்துருவோன்னு. இப்போ என்ன, அதுக்கு ஒரு சிக்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா, இயேசு அந்த துரத்துனப்ப கொஞ்சம் வெளிச்சம் அந்த இதுக்குள்ளே இருக்கும் சரீரத்துக்குள்ளே. இப்போ அது தன்னால் வர முடியாது. போய் 7 ஆவிகளை, ஏற்கனவே 7 ஆவிகள் திரும்பி பார்த்தீங்களா, அந்த இயேசுனால துரத்தோட அந்த ஆவிகளும் சேர்ந்து வந்து இந்த உடம்புக்குள்ளே பூந்துருமா. அப்போ வேதம் சொல்லுது, அவன் முன்னிலைமை பார்க்கலாம் பின்னிலைமை அதிக கேடு உள்ளதாயிருக்கும். அதுக்கு தான் சொல்றது, நீங்கள் என்ன செய்யுங்க, பிசாசுக்கு என்ன பண்ணாதீங்க, பிசாசுக்கு என்ன பண்ணாதீங்க, இடம் கொடுக்க கூடாது, இடம் கொடுக்காதீங்க. பாருங்க, இதைத்தான் ஆண்டவர் சொல்றார். இந்த லேகியான் 6000 வந்தது, 1, அப்புறம் 2, இப்படியே அவனுக்குள்ள 6000 வந்துச்சுங்க. 6000 பிசாசு அவனுக்குள்ள வந்ததுக்கு காரணம், இவன் இடம் கொடுத்துட்டான். ஆண்டவரை தேடாம ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கை இல்லாம எப்படியே கண் கண்டது காட்சி, இப்படியே வாழ்க்கையில் போய் பொழுதுபோக்கு, என்டர்டைன்மெண்ட்டு, பாவங்களுக்கு இதுக்கே நேரங்களை கொடுத்து 6000 பிசாசுகள் உள்ளே வந்துருச்சு. நீங்கள் நினைக்கக்கூடாது பிசாசுனா ஆடுனா தான் பிசாசு, அலறுனா தான் பிசாசுனால. சில பிசாசு சைலண்டாக குடியிருக்கும். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? சில பிசாசு சைலண்டாக குடியிருக்கும். அவன் போட்டிருக்கு கூக்குரலிட்டானா. எப்படி போட்டிருக்கு அந்த வசனத்தில்? கூக்குரலிட்டான். வசனத்தை படிங்க. அந்ததா அவன் இரவும் பகலும் மலைகளின் கல்லல்களும் இருந்து கூக்குரலிட்டானா. கல்லுகளினாலே என்ன பண்ணானா, தன்னை கீறி கொண்டான். இதெல்லாம் பிசாசுக்கு அடையாளம்.
வீட்டுக்குள்ள கூக்குரல்றது, ஆத்திரம் தாங்காம நீ கத்துனேன்னா உனக்குள்ள என்ன கிரியை செய்யுதுன்னு அர்த்தம். ஆத்திரம் அப்படி தாங்காம நீ கத்தி பல்ல கடிச்சு ஒரு மாதிரி கூக்குரல் இட்டேன்னா உனக்குள்ள பிசாசு கிரியை செய்யுதுன்னு அர்த்தம். புரியுதா புரியலான்னு சொல்கிறது? பிசாசுனா நீங்கள் நினைக்கிற ஆடுறது தான் பிசாசுன்னு. சில பிசாசு மஸ்தான்பட்டியில் ஒரு சகோதரி போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை உள்ளே சண்டே கிளாஸ் ரூமுக்குள்ளே நடக்குது. சந்துக்குள்ளே நான் இருக்கிறப்ப லதாக்கா சொன்னாங்க, பாஸ்டர் இந்த பொண்ணுக்கு ஜெபம் பண்ணி விடுங்கன்னு சொன்னாங்க. அப்போ என்ன பிரச்சனை கேட்டேன். நைட்டெல்லாம் எனக்கு தூக்கம் இல்லை, எனக்குள்ளே என்னமோ ஒரு பயமாக இருக்குது, என்னன்னே புரியலை, ஒரே கலக்கமாக இருக்குது. பக்கத்துலலாம் சொன்னாங்க உனக்கு ஏதோ மருந்து வச்சுருக்குறாங்க, நீ போய் இந்த அங்கே போய் அதை எடுத்துகிட்டு வான்னு சொன்னாங்க. நான் போய் எனக்கு 3 உருண்டை எடுத்தாங்க, 1500 அவங்ககிட்ட கொடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு உள்ளே எரிஞ்சிச்சு. உள்ளே என்ன பண்ணுச்சு, காணிக்க 10 ரூபா தான் போடும். எவ்வளோ கொடுத்துச்சான் உருண்டை எடுக்க? 1500 கொடுத்துச்சான். நான் சொன்னேன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கடவுள் இங்கே கொடுக்காத என்ன செஞ்சார், உன்னை அங்கே வச்சு கொடுக்க வச்சுட்டார். நான் சிஸ்டர் காசு உங்கள்கிட்ட நிறையா இருக்கான்னு கேட்டேன். 1500 கொடுத்தீங்களே சிஸ்டர், அப்படியே ஞாயிற்றுக்கிழமை 8 மணி to 10 சர்ச்சுக்கு வந்து அப்படியே அந்த 1000 ரூபாய் உண்டியில் போட்டிருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு விடுதலை கொடுத்துருப்பேன்னு சொன்னேன். ஏன்னுச்சு பாருங்க, இதுதான் நிலமை. அப்போ நான் சொன்னேன் சிஸ்டர் சரி. நான் அப்புறம் வந்து அப்படியே தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணையில் ஒரு ஆவி மறைஞ்சு இருந்துச்சு. அதுக்குள்ளே அது சாதாரணமாக வெளியே வராது, மறைஞ்சு இருந்துச்சு. உடனே நான் சொன்னேன், அது ரோடாக இருந்தனால இல்லை சிஸ்டர், சண்டே கிளாஸ் முடிஞ்சு நம்ம ரூமுக்குள்ளே வச்சு ஜெபம் பண்ணுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு ரூமுக்குள்ளே வந்துச்சு. பெண்கள் கூட்டம் முடிஞ்சவனே அந்த சிஸ்டர் முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணுனா இதுக்குள்ளே அந்த மறைஞ்சிருக்கிற ஆவி கொஞ்ச நேரம் வரைக்கும் வரலைங்க, சைலண்டாக இருக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு அது சைலண்டாக கிரியை செய்து நீ ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தார். எவ்வளோ 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுறீங்க, அந்த ஆவி அப்படியே அந்த சிஸ்டர் அப்படியே உட்காந்துருக்கு. 10 நிமிஷத்துக்கு மேலே அந்த ஆவி வந்த ஆக்ரோஷத்தை பார்க்கணும், நாக்க தொங்க போட்டுட்டு டம்முன்னு கீழே வந்து அலறி அடித்து ஓடிச்சு. பார்த்துக்கு ஓடினவனே எதிர்ச்சு, ஏன் சிஸ்டர் பார்த்தீங்களா? அப்போ தான் அது பார்த்துச்சு பாஸ்ட்ரு. அப்போ தான் சொன்னேன், ஏன் சிஸ்டர் நாங்களெல்லாம் ஏதோ ஒரு பேண்ட் சட்டையை போட்டுட்டு நீட்டாக வரனால எங்களால் இந்த ஆவி துரத்த முடியாது நினைக்கிறீங்களா? நாங்களும் ஒரு கொண்டையை போட்டுட்டு நாங்களும் ஒரு உடுக்க கையில் வச்சுக்கிட்டு கண்ணை இப்படி வச்சுக்கிட்டு கத்துனா பயப்படுவீங்களா சிஸ்டர் அப்படின்னு கேட்டேன். மனிதர் இதுக்கு தான் பயப்படுறாங்க. தோற்றங்கள் வித்தியாசமாக இருக்கணும். அங்கே போகிறவங்க பூரா தோற்றம்லாம் எப்படி இருக்கும் பார்த்துறீங்களா? நல்லா இது முடிய வச்சுருப்பாங்க, நல்லா அப்படி உட்காந்துருப்பாங்க, நல்லா கண்ணை 2 உருட்டிக்கிட்டு இருப்பாங்க. அதே ஒரு பிசாசு தான் இது. அந்த பிசாசுகிட்ட போய் என்ன பண்ணோம், பிசாசு வரட்ட போகும். இப்போ நான் சொன்னேன் கர்த்தருடைய வல்லமைக்கு முன்பாக எதுவுமே இல்லை சிஸ்டர், நம்புறீங்களாம் கேட்டேன். பாஸ்டர் நான் நம்புகிறேன், நான் தெரியாமல் செஞ்சிட்டேன் பாஸ்டர், நீங்கள் இப்போ ஜெபம் பண்ணையில் எனக்கு ஃப்ரீ ஆயிடுச்சு உடம்பு. அல்லேலூயா. இயேசுவுடைய வல்லமைக்கு முன்பாக எதுவுமே நிற்க முடியாது. நல்ல விடுதலையாச்சு அந்த சிஸ்டரு. சாட்சி வேணா கேளுங்க, மஸ்தான்பட்டில் அந்த சிஸ்டர் இருக்கிறாங்க. போய் 1500 செலவழிச்சு விடுதலை ஆகலை. 5 நிமிஷம் 1/4 மணி நேரத்தில் கர்த்தர் ஒரு விடுதலையை கொடுத்தாரு. அதுதாங்க உண்மையான விடுதலை. நீங்கள் போய் உருண்டை எடுக்க போனீங்கன்னா உருண்டை எடுப்பேன். எப்படி எடுப்பேன் தெரியுமா? நீங்கள் எப்படி பயப்படுறீங்க, என்ன மாதிரி சொல்கிறீங்கன்னு அவன் புரிஞ்சுக்கிறேன். அவங்க மைண்டை புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுவான். நீங்கள் மாதிரி இந்த மாதிரி எனக்கு எப்படி இருக்குது இப்படி இருக்குன்னா அப்போ பார்ப்பேன், ஆஹா நல்லா அவன் பயந்துருக்கான், இவனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செய்யன்னு சொல்லி உருண்டை எடுக்கிற ஆள் ஊதாங்குலையில் என்ன பண்ணி வச்சுருப்பாங்க. உண்மையா பிரதர் முத்தராம்பர உண்மை தானே? ஊதாங்குலையிலே வச்சுருப்பாங்க. எப்படி பாஸ்டர் உங்களுக்கு தெரியும்? என் ஃப்ரெண்டு ஒருத்தன் குமார் இந்த காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தான், உருண்டை எடுக்கிறது அது எடுக்கிறது. அப்போ அவன்கிட்ட கேட்பேன், என்னை தான் என் கூட தான் வச்சுருப்பான். ஊதாங்குலையில் அவன் வைப்பேன், நான் பார்ப்பேன், வச்சு அவன் எடுப்பேன். அப்போ கேட்பேன் எப்படா எடுக்கிற அப்படின்னு கேட்டேன். வரவனுடைய மனநிலைமையை பொறுத்து நான் செய்வேன்னு சொல்லுவேன். எப்படி மனநிலைமை வர்றவனை பயந்து போய் வருவேன். ஒருத்தன் எனக்கு இந்த மாதிரி அப்படி இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு அவனை பொறுத்து தான் நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லுவேன். பார்த்தீங்களா? விஜய் டிவிலே போட்டாங்க உருண்டை எடுக்கிறத பைப்பில் எப்படி வைக்கிறாங்கன்னு விஜய் டிவிலே போட்டாங்க. கட்டுக்கதைகளுக்கு ஒரு நாள் நம்பாதீங்க, செவி சாய்க்காதீங்க. நான் சொல்றேன், குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆனீர்கள். குறுக்கு வழியில போகாதீங்க, பிசாசு தந்திரத்தில் போய் சிக்காதீங்க. அதை தான் நான் சொல்லுவேன். கலிப்பை தாண்டிட்டேன் பாஸ்டர், அதான் காலு புறா. நீ கலிப்பை தாண்டினா கூட உனக்கு ஒன்றும் வராதியா, இயேசு உன் கூட இருக்கிறாரு. அல்லேலூயா. இதுதாங்க விசுவாசம்.
ஏங்க விசுவாசம் வர மாட்டேங்குது சில பேத்துக்கு? அதான் கேட்குறேன். கழிப்பை தாண்டினா ஏதோ ஆயிருப்போம். ஏன் நீ அப்படி நினைக்கிற? உன் கூட யார் இருக்கிறாரு? ஆண்டவர் 91 சங்கீதத்தை நீங்க படிச்சிருக்கீங்களா? 91 சங்கீதத்தை என்னென்ன பாதுகாப்பு கொடுத்திருக்கிறாரு? உன்னதமான மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலையில் அப்ப நீங்க தங்குவார். இப்படி சொல்றீங்கன்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, என் கூட கடவுளே இல்ல இல்லைன்னு அர்த்தம். என் கூட கடவுள் இல்லை பாஸ்டர், அதனால நான் தாண்டினால எனக்கு இப்படி ஆயிடுச்சு நீங்க சொல்றீங்கன்னு அர்த்தம். சத்தியத்தை அறிங்க, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த சத்தியத்துக்கு மேல எதுவுமே கிடையாதுங்க. சரி, நான் நேரா வரேன் பாருங்க. ஏன் பிசாசு பிடிச்சதுக்கு அடையாளம் என்ன? இந்த பிசாசுகள் பிடிச்சா சில அடையாளங்கள் இருக்கும். அந்த அடையாளங்கள்லாம் என்ன? முதலாவது, பிசாசு ஒரு மனிதனை எதை பிடிக்க தெரியுமா? சிந்தையை பிடிக்கும். எதை பிடிக்கும்? சிந்தையை பிடிக்குமா? கேட்குறீங்களா இல்லை எல்லாரும்? பாம்பை எதில் கடிப்பாங்க? எதில் அடித்தா சாகும் பாம்பு? அப்பா, கம்படிச்சு அடிச்சா சாகும். பாம்பை எங்க அடிச்சா சாவுங்க? அதை சொல்லுங்க. தலையில அடிச்சா அப்படி சாகும். சொல்லுங்க. தலையில அடிச்சாதான் சாகும்னு ஏங்க சொல்ல மாட்டேங்குது? கம்பு எடுத்து அடிச்சா சாகும். ஏன் கல் எடுத்து அடிச்சா சாகாதா? ஏன் உங்க வேற எல்லாம் கத்தி எடுத்து அடிச்சா சாகாதா? தலையில அடிச்சா சாகும். ஏன்னா அந்த தலைப்பகுதி பாம்புக்கு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி மனிதனுக்கு சிந்தை பகுதி ரொம்ப முக்கியம். இந்த சிந்தையை தான் பிசாசு அட்டாக் பண்ணுவானா. ஒரு மனிதனை பிடிக்கிறதுக்கு முன்னாடி இங்கே வருங்களேன், பிசாசு எடுத்தோடனே ஒரு மனுஷனுக்குள்ள டக்குலாம் வரமாட்டான். அவன் கொஞ்சம் கொஞ்சமாக கிரியை செய்வான். இப்போ பாருங்களேன், யூதாசுக்குள்ள பிசாசு டக்குன்னு வர கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேருந்து கிரியை செய்கிறான். இயேசு சொல்கிறாரு, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான்றப்ப அப்போ யூதாசெல்லாம் அப்போ நின்றுக்கிட்டு தான் இருக்கேன். அப்போல்லாம் அவனுக்குள்ள பிசாசு வரலை. துணிக்கையை தச்சு கொடுத்தவொடனே சாத்தான் உள்ளே வந்துட்டான். பேதுருட்ட சொல்கிறாரு, நான் போய் எருசலேமுக்கு போகிறேன், நான் மரிக்க போகிறேன்ப்பான்னு சொல்கிறாரு. நீங்கள் போகக்கூடாது ஆண்டவர்னு சொல்கிறப்ப ஆண்டவர் என்ன சொன்னார்? அப்பாலப்போ சாத்தானே. அப்போ பேதுருக்குள்ள பிசாசு இருந்தான்னு அர்த்தமா? கிடையாது. தூரத்துல இருந்து பேதுருடைய சிந்தையை பிடிக்கிறான் பிசாசு. அப்போ சொல்கிறாரு, நீ மனுஷனுக்கு ஏற்றவை சிந்தியாமல் தேவனுக்கு ஏற்ற சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்ற சிந்தியா அப்பாலப்போ சாத்தான் என்றார். அப்போ பேதுருக்குள்ள பிசாசு கிடையாது. சிந்தையை கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்கிறான். பிடிச்சு முழுமையாக வரப்போ தான் உள்ளே வருவியான். நம்ம சிந்தைக்குள்ளே ஏகப்பட்ட கலக்கங்கள், இனிய புரியாத பயங்கள், சில காரியங்கள் நம்ம நினச்சி இந்த சிந்தையில் நம்ம அதிகமான குழப்பங்கள், டிப்ரெஷன்கள் ஆகி அதிகமாக ஆக இதையெல்லாம் தூரத்துலேருந்து அவன் கிரியை செஞ்சுக்கிட்டே இருப்பான். அவன் சிந்தையை போட்டு குழப்பிக்கிட்டே இருப்பான். சிந்தையில் அதிகமான கலக்கங்களை கொண்டு வருவான். தேவையில்லாத பயங்கள், தேவையில்லாத காரியங்களை சிந்தையில் போட்டு நீங்கள் ஒன்றுக்கு ஒன்றா குழப்பையில். அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும், எனக்கு தூரத்துலேருந்து யார் கிரியை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்? பிசாசு கிரியை செய்கிறான். சிந்தையை பிடிப்பான். ஒரு வாலிபனை என்கிட்ட கூப்பிட்டு வந்தாங்க. கூப்பிட்டு வந்து சொன்னாங்க, நல்லா இருந்த பையன் பாஸ்டர், திடீர்னு என்ன ஆனான்னு தெரில, இரவெல்லாம் தூங்க மாட்டேங்கிறான், ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி இருக்கான். இவனுக்கு என்ன வச்சுட்டாங்க? நீங்க சொல்லுங்க. நம்ம ஊர்ல என்னங்க சொல்லுவாங்க? செய்வன வச்சிட்டாங்க. இவனுக்கு செய்வனம் ஏதோ மருந்து வச்சுட்டாங்க பாஸ்டர். எல்லாத்துக்கும் அதுதான் தெரியும், வேறு எதுவுமே நம்ம ஆளுகளுக்கு தெரியாது. சில ஊழியர் இருக்கிறாங்க, அதுக்கேற்ற மாதிரியே சில ஆள் இருப்பாங்க, பயங்கரமான கட்டு வச்சுருக்கிறாங்கன்னு சொல்லி இப்படிலாம் இருக்கிறாங்க சில பேர். அப்போ நான் ஆண்டவர்கிட்ட சொல்லக்கூடாது. நான் சொன்னேன், கொஞ்ச நேரம் நான் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவர் என்ன வெளிப்படுத்தாருன்னு பார்ப்போம்னு சொல்லி ஜெபம் பண்ணினேன் அந்த பயலுக்காண்டி. ஆண்டவர் சில காரியங்களை திட்டமாக சொன்னார். நான் வந்து கூப்பிட்டேன், அவங்க அம்மா அப்பா கூப்பிட்டேன், இங்கே வாங்க, உங்கள் பையன் செய்வன பில்லி சுனி எதுவுமே கிடையாது உங்கள் பையலுக்கு. அப்புறம் என்ன பாஸ்டர் நல்லா இருந்த பையன் எப்படியான்னு கேட்டாங்க. உங்கள் பையன் பாவத்தினால இச்சையினால் பிடிக்கப்பட்டிருக்கான். இப்போ சொல்லுங்கள், உண்மையை சொல்லுங்கள், உங்கள் பையன் என்ன செய்வான்னு கேட்டேன். அவன் செல்ஃபோனை எடுத்து இரவு நேரமெல்லாம் ரூமுக்குள்ளே கதவை சாத்திக்கிடுவான். அதுக்கப்புறம் நான் சொல்லுவான்னு கேட்டேன். சொல்லுங்கள் பாஸ்டர்னு. உங்கள் பையன் செல்ஃபோனில் என்ன தெரியுமா பார்த்துருக்கான்? என்ன பார்த்தேன் தெரியுமா? ஆபாசமான படங்கள் பார்த்து அந்த இச்சை நம்ம அந்த மூலமாக அந்த ஆவிகள் அவனை பிடிச்சிருச்சுன்னு சொன்னேன். அந்த ஆவிகள் பிடிச்சனால தான் இவன் வந்து இன்னைக்கு இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கான்.
அல்லேலூயா. அல்லேலூயா. கண்ணானது சரீரத்தின் சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவா இருந்தா உன் சரீரம் தெளிவாய் இருக்கும். அப்ப அந்த பையனை கேட்டேன், உண்மையா தம்பி, நீ உண்மையை ஒத்துக்கிறியான்னு கேட்டேன். ஆமாம் பாஸ்டர். இரவெல்லாம் செல்லில் போய் ஆபாச படம் பார்த்து 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 அந்த ஆவிகள் அவனை பிடிச்சிக்கிருச்சு. அருமையானவர்களே, பெண்களை பிடிக்கிறதுக்கு சில ஆவிகள் இருக்குது, ஆண்களை பிடிக்கிறதுக்கு சில ஆவிகள் இருக்குது. அவங்க சொல்கிறாங்க, இப்போ இவன் எதை செய்கிறானோ இல்லையோ செல்ஃபோன் எடுத்துகிட்டு கரெக்டாக போயிடுறான் ஃபஸ்ட்டு அந்த ரூமுக்குள்ளே. நான் சொன்னேன், ஆவி பிடிக்கப்பட்டது, அந்த ஆவி அவனை பிடிச்சிருக்கு, செவ் பண்ணுவோமா அப்படின்னு சொன்னேன். இதுதான் காரணம், வேறு அவனுக்கு எந்த இதுவுமே கிடையாது சிஸ்டர், நம்புங்கன்னு சொல்லி செவம் பண்ண பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல. நல்லதல்ல. பாருங்க, பிள்ளைகளுக்கு அடிக்கடி செல்போனை கொடுத்து தனிமையாக போக விடாதீங்க. எதை பார்த்தாலும் வீட்டுக்குள்ளே எங்கே முன்னாடி பாருங்க சொல்லுங்க. தனிமையாக போகிறப்ப நான் சொல்கிறீங்களே, ஆபாசமே பார்க்கல, சில காரியங்கள் பிசாசு வச்சிருப்பான். சக்திமான் ஒரு நாடகம் எத்தனை நீங்கள் பார்த்துருக்கீங்க? அதை பார்த்து எத்தனை பேர் தற்கொலை பண்ணான்னு உங்களுக்கு தெரியுமா? மாடியிலேருந்து குதிச்சாங்க தெரியுமா? இதெல்லாம் ஆவிகள், வஞ்சகத்தின் தற்கொலை ஆவிகள். சக்திமான் அந்த சீரியல் பார்த்து எத்தனை பிள்ளைகள் மாடியிலேருந்து குதிச்சு செத்தாங்க தெரியுமா? இன்னொருத்தர் இருக்கான் பப்ஜி, அவன் பேர் என்னப்பா? பப்ஜி கேமா? அது என்ன கேமு? பப்ஜி கேம்னு அவனை கைது பண்ணிட்டாங்க. அவனால ஏகப்பட்டவர் குடும்பத்தை இழந்துட்டாங்க. இந்த துப்பாக்கியில் சுடுறதுங்க, டிட்டுன்னு சுட்டு அதில் நிறைய பேர் செத்து போயிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? பிசாசு எல்லா பக்கம் கிரியை செய்வான். நீங்கள் நினைக்கக்கூடாது 2 கொம்பு வச்சு அப்படி வாயை தொங்க போட்டால் தான் பிசாசுன்னு. பிசாசு இப்போ உள்ள காலத்தில் எப்படி தான் கிரியை செய்கிறான்? டீசெண்டாக கிரியை செய்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. பார்க்கணும். அதான் பிசாசுக்கு நீங்கள் என்ன பண்ணாதீங்க, இடம் கொடுக்காதீங்க. நான் சொல்கிற இந்த காரியம், இரவு நேரங்களில் ஆபாசமான படங்களை பார்க்குற வாலிபர்கள், வாலிப பிள்ளைகள், இப்படி பிசாசுனால் பிடிக்கப்பட்ட பிள்ளைகள் நிறையா இருக்கிறாங்க. அதனால தான் நம்மளுக்கு ஒரு வரம் வேணும். பிசாசுகளை துரத்துற அந்த வரம் இருந்தால் தான் என்ன ஆவி இவங்களுக்குள்ள கிரியை செய்யுதுன்னு கண்டுபிடிக்க முடியும். எல்லா ஆவி நீங்கள் கிரியை செய்ய முடியாது. சமீபத்தில் பிரதர் ஒன்று சொன்னார், ஃபோன் பண்ண அந்த பாஸ்டர் ஜெபம் பண்ணார், பிசாசு என் தொண்டையை பிடிக்குது. என்ன பிரதர்? என் தொண்டையை பிடிக்குது, நான் ஜெபம் பண்ண முடியாதுன்னாராம். அவர் என்ன ஊழியக்காரன்னு எனக்கு தெரியலை. பிசாசு உன் தொண்டையை பிடிக்குதுன்னா அப்போ யார் பெரிய ஆள் ஆயிட்டா? அப்போ நீ ஒன்றுமே லாய்க்கு இல்லையா? உன் கூட இருக்கிற ஆண்டவர் ஒரு வல்லமை இழந்தவரா, பலவீனமானவரா? என்னையா பேசுகிற ஊழியக்காரே? வேதத்தில் போட்டிருக்கு, சகல அதிகாரத்தையும் பிசாசுகளை துரத்தவும் சர்ப்பங்களை எடுக்கவும் மிதிக்கவும் உனக்கு என்ன பண்ணியிருக்கேன்? அதிகாரத்தை கொடுத்துருக்கேன். அதனால நீ புறப்பட்டு போ. சீசர்கள் சொன்னாங்க, ஆண்டவரே உங்க பேரை சொன்னேன், பிசாசு எப்படி விழுவுறியா? வானத்துல இருந்து மின்னலை போல என்ன பண்றியா? கீழே விழுவுறான்னு சொல்றாங்க. அப்ப இவங்கெல்லாம் என்ன மனநிலைமை, எப்படிப்பட்ட இவங்கெல்லாம், இவங்களை நாடி போனா எப்படிலாம் இவங்க குழப்புவாங்கன்னு எனக்கு அன்னைக்கு தான் தெரிஞ்சிச்சு. அதாவது இவங்க ஒரு காரியத்துக்கு ஜெபம் பண்ண சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு காரியத்துக்கு போன்ல ஜெபம் பண்ண சொன்னா அவர் சொல்லியிருக்காராம், நான் ஜெபம் பண்ண முடியாது, நான் ஜெபம் பண்ண பிசாசு என்ன பண்றானா? என் தொண்டையை பிடிக்கிறானா. அல்லேலூயா. வேடிக்கையான மனிதர்கள். அல்லேலூயா. இப்படி ஊழியர்கள்லாம் பாருங்க. இன்னொருத்தர் சொல்றாரு, பாஸ்டர் ஒரு பிசாசு பிடிச்சிருக்கு, உங்கள் சபை நீங்கள் அந்த பிசாசை விரட்டுங்க பாஸ்டர், எங்கள் சபையில் ஒன்று இருக்காங்க. நான் சொன்னேன், ஏன் பிரதர் நீங்கள் விரட்ட வேண்டிய, ஏன் பாஸ்டர் நீங்கள் விரட்ட வேண்டியானு கேட்டால், நம்ம கையை வச்சு மறுபடியும் அந்த பிசாசு போய் நம்ம பொண்டாட்டிகிட்ட போயிடும் பாஸ்டர். ஏற்கனவே பொண்டாட்டி கொஞ்சம் பலவீனமாக இருக்கா, மறுபடியும் அவளை போய் அமைக்கணும் பாஸ்டர் அப்படின்றாரு. எனக்கு முடியலைங்க. பாஸ்டாக இருந்தனால பேசாமல் இருந்தேன், வேற ஆளாக தான் ஓங்கி கன்னத்தில் அரைஞ்சிருப்பேன். இப்படிலாம் இருக்கீங்களாப்பா? உலகத்தின் இருக்கிற உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவரியா? ஆண்டவர் பெரியவர்னு கேட்டியா? பிசாசு தேவனால் உண்டாக்கப்பட்டவன், தேவதூதனாக இருந்தவன் கீழே விழுந்து இன்னைக்கு பிசாசா மாறி இருக்கான். அவன் இன்னைக்கு அவனுக்கு ஒரு வல்லமை இருக்கத்தான் செய்யுது, அதுக்கு நாங்கள் அதை குறை சொல்லலை. ஆனால் சர்வ வல்லமைக்கு முன்னாடி அந்த வல்லமை என்ன பண்ணாது, நிற்க முடியாது. இதெல்லாம் தெரியாமல் தான் இன்றைக்கி நிறைய பேர் அது பெரிய பெரிய அது என்னமோ அந்த ஊழியக்காரங்கள் சில பேர் இருக்கிறாங்க பாருங்க, அதை துரத்துனா நேரம் எங்கே வந்துருமா? அவங்க வீட்டுக்கு, பொண்டாட்டிக்கிட்ட வந்துருமா? ஐயா பாருங்க,
அப்போ இவனுக்குள்ள முதல் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா சிந்தை, அதாவது முதல் பிசாசு அட்டாக் பண்ணுறது தெரியுமா? சிந்தையை அட்டாக் பண்ணுறான். சிந்தையை ஃப்ரீயாக விடுங்க, எதை நினச்சி கவலைப்படாதீங்க. கவலைப்படுறதுனால உங்கள் சரீரத்தில் ஒரு முளத்தை கூட என்ன பண்ண முடியாது, கூட்டவும் முடியாது, குறைய முடியாது. எதை குறித்து கவலைப்படாதீங்க. நாங்கள் இன்னைக்கு சொல்கிறேங்க, எங்கள் பாப்பா சால்னா கொட்டி ஆஸ்பத்திரியில் கிடந்துச்சுங்க. சால்னா கொட்டி ஆஸ்பத்திரியில் கிடக்கு, பூரா அந்த கண்ணமெல்லாம் வெந்து போயிருக்கு. நான் 3 வேளை சாப்பிட்டேங்க. எத்தனை பேருங்க நம்புவீங்க? எத்தனை பேர் நம்புவீங்களா? நான் சாப்பிடாம 3 வேளை திங்காமல் இருந்தேன்னா நான் நல்லா இருந்தால் தானேங்க என் பிள்ளையை நான் பார்க்க முடியும். அல்லேலூயா. புரியுதா? புரியல நான் சொல்கிறது உங்களுக்கு? கிறிஸ்தவன்ற அதுதாங்க. நீங்கள் நல்லா இருந்து மற்றவர்கள் என்ன பண்ணணும்? காப்பாற்றணும். இது இந்த மற்ற மதத்தை உங்களை நீங்களே வருத்தி கொண்டு உங்களை நீங்களே அப்படியே இருந்து நீங்கள் அப்படி போயிட்டீங்கன்னா நீங்கள் பலவீனம் வேண்டாம். நீங்கள் யாரை காப்பாற்ற முடியும்? சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? இல்லையா? நீங்கள் நல்லா இருந்து மற்றவங்களை காப்பாற்றுங்க. நான் சொன்னேன், டாக்டர் சொன்னார், இந்த சால்னா கொட்டை இந்த இது தேரவே தேராது, இந்த அப்படியே இந்த இதெல்லாம் இருக்குன்னு சொன்னார். டாக்டர் சொல்லிட்டாரு, அவர் படித்ததை சொல்லிட்டாரு. நம்ம கூட யார் இருக்கா? பரம வைத்தியர். சரிங்க டாக்டர், நீங்கள் பார்க்கணும். அதை நினச்சிட்டு ஐயோ டாக்டர் இப்படி சொல்லிட்டாரு, அப்படி ஆகிட்டாருன்னு பயப்படலைங்க. சாட்சி எங்கள் அத்தை இருக்குது. எப்போ இவ்வளோ தைரியமாக இருக்கே? ஆண்டவர் இருக்கிறாரு, சூப்பராக சுகமாக்கிறோன்னு சொன்னேன். சொன்னபடி ஆண்டவர் சுகமாக்கினார். அல்லேலூயா. இதுதாங்க விசுவாசம். கடவுள்லாம் என்ன நினச்சிங்க நீங்கள் பயந்துக்கிட்டு நீங்கள் நடுங்கிக்கிட்டு அப்படியா இரும்பு இப்படியா இருந்தால் கடவுள் உதவியே பண்ண மாட்டார். விசுவாசம்னா என்னங்க? உங்களுக்குள் கடுகளவு விசுவாசம். இந்த மலையை பார்த்து பேர்ந்து சமுத்திரத்தை தள்ளுன்னு சொன்னால் அவன் சொன்னபடியே ஊன்றிக்கொள்ளும் ஆகும். விசுவாசம்னா என்ன நினச்சிங்க? காற்றும் கடலும் அலம்பிக்கிட்டு இருக்கு, சீசர்கள் கதறாங்க, ஐயோ காத்தடிக்குது, கப்பல் கவுர போகுது. ஏசு இருந்துச்சு என்னங்க சொன்னார்? காற்றே இறையாத கடையில் நீங்களப்பா சொன்ன அற்ப விசுவாசிகளை ஏன்டா அப்படி பயப்படுறீங்கன்னு கேட்டார் சீசர்களை பார்த்து. அற்ப விசுவாசிகளே ஏன்டா அப்படி பயப்படுறீங்க, ஏன் கலங்குறீங்க? எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? சிந்தையில் ஒரு நாள் தேவையில்லாத கொண்டு வராதீங்க, போய்கிட்டே இருங்க. பிரதர் சொன்னார், நடக்கிறது நடந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் வருத்தப்படுறதுனாலையோ நீங்கள் கூனி குறி உட்காரனால எதுவும் ஒன்று உங்களால் நிறுத்த முடியாதுங்க. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வச்சுட்டு போய்கிட்டே இருங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இங்கே இருங்க, கடக்க முடியாத எதுவுமே கிடையாது, கடக்க முடியாத ஆறுகள் எதுவுமே கிடையாது. சிந்தை, நம்ம சிந்தையை பாதுகாத்துக்கணும். ஏசு ரத்தத்தை தெளிக்கணும் சிந்தையில். பயம் வருதா, தேவையில்லாத இச்சைகள் வருதா, ஏசு ரத்தத்தை அந்த சிந்தையில் தெளிக்கிறேன்னு சொல்லுங்கள். தினமும் எந்திரிச்சு சொல்லுங்கள், இந்த சிந்தையை பாதுகாத்து கொள்ளுங்கள். பாம்பு எப்படி தன்னுடைய தலையை கொடுக்காம பாதுகாக்கும் பாருங்கள். ஏன்னா அது தலையில் அடித்தா செத்து போனால் அது தலையை மட்டும் பாதுகாக்கும். மனிதர்கள், நம்ம தேவ பிள்ளைகள், நம்ம எதை காத்துக்கொள்ளணும்? எங்களுக்கோ எந்த சிந்தை உண்டாயிருக்கிறது? பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவின் சிந்தையோ உண்டாயிருக்கிறது. முதலாவது என்ன சொன்னேன்? சிந்தை. அடிக்கடி ஞாபகம் மருதி வருதா? ரொம்ப ஞாபகம் மருதி வருதா? ஞாபகம் மருதி லைட்டாக வரலாம். ரொம்ப ஞாபகம் மருதி வந்தால் ஏசு ரத்தத்தை என் மேலே தெளிக்கிறேன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு தெரியுமா, என்னைய மாதிரி ஞாபகம் மருதி யாருமே கிடையாது உலகத்தில். ஏங்க ஒரு வண்டியை விட்டுட்டு நடந்து போவேங்க. புரியுதா? புரியல நான் சொல்கிறது? அந்த காலத்தில் ஒரு சைக்கிள் வச்சுருப்பேன். சைக்கிளில் போவீங்க, போயிட்டு அந்த இடத்துல நிப்பாட்டிட்டு ஒரு கடைக்கு போயிட்டு வரையில் எப்படி வருவேன்? நடந்து வரும். எங்கள் அம்மாவுக்கு எங்கள் சைக்கிள் எங்கடா, ஐயோ சைக்கிள் ஓடுவேன். இப்படி ஞாபகம் மருதி அதுக்காக வந்திருக்கா இல்லையா உங்களுக்கு? அந்த ஞாபகம் மருதி நான் அப்படிலாம் ஞாபகம் மருதி இருந்தேன். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஏசு ரத்தத்தை தெளிக்கிறேன். எல்லா ஞாபக மருதி. இப்போ பாருங்க, முதலாவது சிந்தை. ரெண்டாவது சொல்கிறேன், வாசிங்கள முடிச்சிடறேன் சீக்கிரம். 3 வாசிங்க. 5:3. குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. அவனுடைய குடியிருப்பு எங்க இருந்துச்சு? கல்லறைகளிலே இருந்தது. பாருங்க, இவன் குடியிருப்பு கல்லறையில். குடும்பத்தில் வாழ வேண்டியவன், மனைவியோட வாழ வேண்டிய, பிள்ளைகளோட வாழ வேண்டிய, ஒரு வேலையை பார்த்து சம்பாதிக்க குடியிருப்பு கல்லறை இருந்ததான். ரெண்டாவது பிசாசு பிடிக்க காரணம் என்னதுன்னா, உங்க நேரங்களை வீணடிப்பேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உங்க நேரத்தை காலத்தை வீணடிப்பேன். ரொம்ப கவனம். காலம் தத்துவத்தை சொல்றேன். காலம் பொன் போன்றது. நான் ஏற்கனவே சொல்றேன், காலத்தை நேரத்தை நீ பயன்படுத்தினால் கர்த்தர் உன்னை பயன்படுத்துவார். நேரத்தை வீணடிப்பான். தேவையில்லாமல் ஒருத்தங்கிட்ட உட்காந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசுவீங்க. அது உப்புக்கல்லுக்கு கூட என்ன இருக்காது? பிரயோஜனம் இருக்காது. ஆனால் அதே நேரம் 1 மணி நேரம் ஜெபம் பண்ண சொல்லுங்களேன், பண்ண மாட்டாங்க.
கடவுளுக்கு கொடுக்குற நேரத்தை மனுஷர்கிட்ட போய் செலவழிப்பாங்க. பார்க்கு, பீச்சு, அது இது, லொட்டு லொசுக்கு, இன்னைக்கு ஃப்ரீயாக இருக்குமே எங்கேயாவது போவோமா இல்லைங்களா? நேரங்களை வீணடிப்பாங்க. நேரத்தையும் காலத்தையும். ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணுவோம், வேத வாசிப்போம். நேரங்களை வீணடிக்கிறது. அடுத்து செல்போனில் நேரத்தை வீணடிக்கிறது. இன்னைக்கு அதிகமானவர் அதானே செய்கிறாங்க. ஒரு பாஸ்டர் சொன்னார், சனியனை தூக்கி எதுக்குள்ளே போட்டுக்கிறாங்க? பனியனுக்குள்ளே போட்டுக்கிறாங்களா? பார்த்து நல்ல டைமிங்காக இருக்கே, சூப்பராக இருக்கே. அவர் சொல்கிறார், சனியனை தூக்கி எதுக்குள்ளே போட்டுக்கிறாங்க? பனியனுக்குள்ளே போட்டுக்கிறாங்க. பரவாயில்ல, நல்ல டைமிங்காக இருக்கு. நேரத்தை வீணடிக்கிறது. செபிக்கிறதில்ல, ஒரு பாட்டு படிக்கிறதில்ல, வேத வாசிக்கிறதில்ல, நேரங்களை செல்போனில் நேரத்தை வீணடிச்சு நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா? இதெல்லாம் பிசாசு பிடிக்கிறதுக்கு 2வது காரணம். நேரங்களை வீணடிப்பான். இவன் பாருங்க, குடும்பத்தோட இருக்க வேண்டியவன், மனைவி பிள்ளைகளோட இருக்க வேண்டியவன் இப்போ எங்கே வந்து குடியிருக்கிறான்? கல்லறையில் இருக்கிறான். கல்லறையில் இருக்க வேண்டியான். ஏன் கல்லறையில், ஏன் எங்கே வந்து இருக்கிறானா? இவனுக்கு கொடுத்த நேரத்தையும் காலை எடுத்து என்ன பண்ணிட்டான்? வீணடிச்சிட்டான். பிள்ளைகளோட விளையாட நேரம் இல்லை, குடும்பத்தோட மகிழ்ச்சியா இருக்க நேரம் இல்லை, எதுக்கோ தன் நேரத்தை செலவழிச்சவனே காலங்கள் தூக்கி இவனை எதில் போட்டுருச்சு? கல்லறையில் போட்டுருச்சு. அல்லேலூயா. நிற்கக்கூடாத இடத்துல நின்றால், கடவுளுக்கு கொடுக்கக்கூடாத இடத்துல நம்ம நின்றோம்னா வேற எங்கேயோ போய் நிற்க காலங்கள் தள்ளும் நம்மளை. அல்லேலூயா. அதுதான் சத்தியம். பாருங்க, அப்ப நேரங்களை நம்ம என்ன பண்ணணும்? அதிகாலை எந்திரிச்சவனே நீ என்ன பண்ணணும்? அதான் தெரியல பாஸ்டர்ன்றீங்களா? என்ன பண்ணுவீங்க? அதிகாலை எந்திரிச்சு உங்க நேரத்தை யாருக்கு முதலிடம் கொடுக்கணும்? கர்த்தருக்கு. அது கொடுத்து பாருங்க. அதிகாலை எந்திரிச்சு அம்மா டீ பாட்டையா ஆடி அந்த வாயை 2 குத்துங்க. டீயெல்லாம் கேட்கக்கூடாது வாயில. என்ன வச்சவன் என்ன பண்ணணும்? செவம் பண்ணணும். ஆண்டவரே சோத்திரம், இரவெல்லாம் எங்களை பாதுகாத்தீங்க, எங்களை பராமரித்தீங்கன்னு முதல் கணத்தை அவருக்கு கொடுங்க. இரவில் படுக்கையில் ஜெபம் பண்ணுங்க. நேரம் கிடைக்கிற போது பண்ணுங்க. ஜெபம் பண்ணால் நீங்கள் வீட்டுக்குள்ளே பண்ணுறது தான் ஜெபம் கிடையாது. வண்டியில் போய்கிட்டே அந்நிய பாச பேசலாம். எல்லா நேரங்களும் அப்படி செலவழிக்கலாம். அப்போ 3வது மணி ஆயிடுச்சு, நான் முடிக்கிறேன். 3வது வாசிங்களேன். 3வது அவனுடைய என்ன அறிகுறி கேட்கலுங்க. 5 வாசிங்களேன். 5 தான். அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்பிடித்து கொண்டிருந்தான். பாருங்க, இரவும் பகலும் அவன் என்ன பண்ணுவானா? மலைகளின் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிடுவானா. ஏன் கூக்குரலிட்டான்? யாரும் கரெக்டா சொல்லுங்க. ஏன் கூக்குரலிட்டான்? அதுக்கு பின்னாடி அதுக்கு அர்த்தம் இருக்கு. ஏன் கூக்குரலிட்டான்? ஏன் கத்துறியான் தாங்க முடியாம? ஏன் கூக்குரல்றான்? அவன் என்ன பண்ணுவானா? கல்லை எடுத்து கையை என்ன பண்ணுவானா? கீறிக்கிடுவானா, நெஞ்சு பகுதி கீறிக்கிடுவானா. அது போட்டிருக்கு பார்த்தீங்களா? கல்லுகளினாலே அவன் என்ன பண்ணுவானா? தன்னை காயப்படுத்தி. இதை முன்னாடி போறத இவங்க பின்னாடி போட்டாங்க. இதை செஞ்சுட்டு இந்த வலி தாங்க முடியாம என்ன பண்ணுவானா? கூக்குரலிடுவானா, கத்துவானா. அருமையானவர்களே, பிசாசு 3வது பயன்படுத்துகிற ஒரு ஆயுதம் என்னது? தங்களை தாங்களே என்ன பண்ணுவாங்களாம்? காயப்படுத்தி கொள்றது. இது பிசாசு கிரியை செய்கிற 3வது அறிகுறி. தங்களை தாங்களே. சில பேர்லாம் பார்த்தீங்களா, பிளேட் எடுத்து என்ன பண்ணிக்கிறாங்க? கையை அறுத்துக்குருவாங்க. பார்த்துறீங்களா? பிளேட் எடுத்து கையை அறுப்பாங்க. தங்களை தாங்களே செவுத்துல போய் என்ன பண்ணுவாங்க? முட்டிக்கிறது. இதெல்லாம் பிசாசு. நீங்கள் உங்கள் சரீரத்தை என்ன பண்ணக்கூடாது? நீங்களே உங்களை என்ன பண்ணக்கூடாது? கெடுக்கக்கூடாது. உன் சரீரத்தை நீயே என்ன பண்ணாத? கெடுத்துக்கொள்ளாதுன்னு பவுல் சொல்கிறார். போய் அச்சிடுறது, போய் இந்த இது குத்துறது, சரீரத்தை போய் அது குத்துறது. அருமையானவர்களே, இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம் என்று இருக்கிறது. கூக்குரலிட்டு கல்லுகளினாலே காயப்படுத்தி கொண்டிருந்தான். நான் முடிக்கிறேன், மணி ஆயிடுச்சு. நம்மளுக்கு 10:20 போகிற சாட்சி சொல்கிறீங்களா? பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்காக நிறையா இருக்குது, நான் பேச முடியல. இப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்காக மலைகளிலும் காடுகளிலும் கூக்குரலிட்டு அழுது கொண்டிருந்தான். ஒரு பக்கம் இவன்
கத்தி கொண்டிருந்ததை இயேசு தூரத்திலிருந்து பார்த்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நாள் நினைக்காதீங்க நான் அழுகிறேன், நான் கண்ணீர் வடிக்கிறேன், என் கூக்குரலை ஆண்டவர் கேட்பாரான்னு நினைக்காதீங்க. உங்கள் எல்லா கண்ணீரையும் தேவன் அறிந்த தேவன். பூமியின் கடையாந்திரங்களத்திலிருந்து நீ என்ன அழுதாலும் ஒரு தேவன் உனக்கு பதில் கொடுக்குற தேவனாக இருக்கிறார். இந்த மனுஷன் பாருங்க, மலைகளிலும் காடுகளிலும் இருக்கிறான். என்னுடைய கூக்குரலை மனுஷன் கேட்டானா இல்லையாங்க, இயேசு கிறிஸ்து கேட்டார். அல்லேலூயா, கூக்குரலை கேட்டார். ரெண்டாவது, இவன் மனைவி கண்ணீர் வடிக்கிறாங்க. ஐயோ என் வீட்டுக்கார் இப்படி இருக்கிறாரே, போய் சுடுகாட்டில் குடியிருக்கிறானே, என் வீட்டுக்கார் என் கூட இல்லையேன்னு சொல்லி. ரெண்டாவது உடைய பிள்ளைகள் அழுகிறாங்க, எங்கள் அப்பா இப்படி இருக்கிறாரேன்னு சொல்லி. இந்த கண்ணீரை எல்லாம் கர்த்தர் கண்டார். அல்லேலூயா. அப்படியே கண்களை மூடுவோம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு லேகியனுக்காக இரவு முழுவதும் படகை எடுத்துக்கொண்டு வந்து அவனை சுகமாக்கின தேவன். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட போராட்டங்கள், என்ன விதமான காரியங்கள் இருந்தாலும் நம்மளுக்காக ஒரு தேவன், பரிதபிக்கிற தேவன் உண்டு. அதை தான் இன்னைக்கு நான் உங்கள் மத்தியில் சொல்லுகிறேன். இந்த இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் பங்களிப்பாக இருக்கிறார். தகப்பனே, இந்த வேலைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிசாசு ஒரு மனிதனுக்குள்ள கிரியை செய்கிற 3 காரியங்களை பார்த்தோம். முதலாவது, சிந்தை பகுதியை அவன் தொடுவான் என்று பார்த்தோம். எங்கள் சிந்தையை நாங்கள் ஒவ்வொரு நாளும் காத்து கொள்ளணும். ரெண்டாவது நாங்கள் பார்த்தோம், பிசாசு ஒரு மனிதனை எப்படி தொடனா, அவன் நேரத்தை காலத்தை வீணடிப்பான். நாளைக்கு ஜெபம் பண்ணிக்கிடுவான், நைட்டு ஜெபம் பண்ணிக்கிடுவான், அடுத்த நாள் ஜெபம் பண்ணிக்க சொல்லி நேரங்களை கடத்தி கொண்டே போவேன் பாருங்க. இதெல்லாம் பிசாசு தேவ பிள்ளைக்கு வைக்கிற தந்திரம் பாருங்க. மூணாவது பார்த்தான், தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டுக்கிட்டே இருந்தான் கூக்குரலிட்டு. ஆனந்த வேலையை ஆசீர்வதிக்கும்படி உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்குறோம். ஒரு காணிக்கை பாடல், அதுக்கு முன்னாடி ஒரு சாட்சியை கேட்டுட்டு காணிக்கை பாடல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நைட் எனக்கு டியூட்டியே 9 மணிக்கு தான் முடியும். என்ன பண்ண அப்படின்னா, முந்தா நேற்று என் தம்பி என்னை கூப்பிட வந்தான். கூப்பிட வந்துட்டு இவ்வளோக்கும் அவன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போவேன் வண்டியிலேயே. சுத்தமாக அவனை யாராலையுமே கண்ட்ரோல் பண்ண, எவ்வளவோ சொல்லி பார்ப்பாங்க வீட்டில், கேட்கவே மாட்டேன். அவன் இருந்தாலுமே அவர் முன்னாடி ஒரு மாதிரி, அப்பா முன்னாடி ஒரு மாதிரி ஓட்டுவாங்க. எங்களை கூட்டு போகும்போது கொஞ்சம் வேகமாக, அம்பிட்டுக்கும் 10 அடி தூரம் கூட இருக்காது, அவ்வளோ ஸ்பீடில் இப்படின்றக்குள்ளே போய் நின்றுவேன். அவ்வளோ ஸ்பீடாக போவேன். முந்தா நேற்று நான் சொன்னேன், தம்பி எனக்கு இந்த மாதிரி குளிருதுடா, எனக்கு கொஞ்சம் உடம்பு வேற முடியலை, அதை வந்துட்டு சொன்னேன். தம்பி எனக்கு முடியலடா, கொஞ்சம் கம்மியாகவே போ அப்படின்னு. அவன் 10லேருந்து 15க்குள்ளே தான் போய்கிட்டு இருந்தான். இம்பிட்டுக்கும் அந்த நடுவில் செவர் இருக்கும் பார்த்தீங்களா, ஃப்ளேஓவர்னு சொல்லுவாங்கள்ல, அதை ஒட்டி தான் அவன் போய்கிட்டு இருந்தான். ரொம்ப மெல்லமாக தான் எனக்காக போனான். இம்பிட்டுக்கு எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு 10 அடி தான் இருக்கும், அவ்வளோ ஒட்டி தான் அவன் போனான். அப்பேன்னு பார்த்து பின்னாடி இருந்து ஒரு கார் வருது, இங்கே லெஃப்ட் சைடு விழுகிற மாதிரி தான், பின்னாடி இருந்து ஒரு கார் வருது. அவன் இப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கோம். பார்த்தா கார்காரன் இடிச்சு விட்டு தள்ளி எங்களை கீழே தள்ளி விட்டு அவன் வாட்டுக்கு போய் அப்படியே கொஞ்சம் தள்ளி போய் நிற்கிறான். எங்களால் முடியல, இப்படி லெஃப்ட் சைடு தான் விழுகிறோம், இங்கிட்டு செவரு, இங்கிட்டு லெஃப்ட் சைடு இப்படி விழுகிறோம். பின்னாடி எந்த வண்டியுமே வரல. ஆண்டவர் அந்த இடத்துல எங்களை தாங்கி பிடிச்சாரு.